பொன்முடி இப்போ மட்டும் இல்லை, அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக, பெண்கள் மட்டுமல்ல சில சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டுருது. இந்த போக்குவரத்தில் வந்து மகளிர் பேருந்து நிலையத்துக்கெலாம் நாங்கள் கட்டணமில்லா பேருந்துன்னு போடுவோம், இவங்க இலவச பேருந்துன்னு போடுவாங்க. இலவச பேருந்துன்னு அறிவித்ததுனால பார்த்திங்கன்னா எல்லாம் ஓசியிலே இங்கேருந்து போகிறீங்க, கோயம்பேடு போகிறீங்க, பாரிஸ் போகிறீங்க, அந்த அளவுக்கு ஓசி அப்படின்னு கேலி கிண்டல் பேசினார். அதை நான் முதல்ல நான் தான் தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து வன்மையாக கண்டித்தவன். ஏன்னா அமைச்சர் பதவி என்பதே ஓசி தான். அவங்களுக்கு கொடுக்குற அத்தனை சலுகையும் ஓசி. அவங்களுக்கு கொடுக்குற பிஏக்கள், அங்கே இருக்கிற வீடு, பங்களா அனைத்தும், காரு, இப்போ இங்கேருந்து ஃப்ளைட்டு, இப்போ கூட டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு இவர் சொந்த காசாக போட்டு போனார். அது எல்லாமே அரசாங்க பணம், அமைச்சர் என்ற தகுதி இருக்கிறதுனால தான். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிப்போம். ராஜ்குமாரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல பேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையில முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். அவர் பூமி பூஜை முடித்த பின்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்கள் பொன்முடி பெண்களை இழிவாக பேசியது குறித்தும், அவர் பதவியை விலகியது குறித்தும், அதாவது அரசு திமுக அரசானது அவரது பதவியை விலக்கியது குறித்தும் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பொன்முடி எப்போதுமே பெண்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் இழிவாக பேசுவதை தொடர்கதையாக வைத்திருக்கிறார் என்றும், அவர் எப்போதுமே, அதாவது கட்டணமில்லா பேருந்தில் செல்லக்கூடிய பெண்களை கூட ஓசி பயணம் என்று கிண்டலாக பேசியதாகவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். அது மட்டுமல்லாமல் அவரோடு தொடர்ந்து அவர் பேசும்போது கூட 2026 தேர்தலில் தொடர்ந்து அவர் அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவாக பேசுவதை தொடர்கதையாக வைத்திருக்கிறார் என்று கூறினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.